இந்திய நாடாளுமன்றம் எப்படிப்பட்ட நாடாளுமன்றம்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா சாமியார்களையும் கூட்டு வந்து புனித யாகம்லாம் நடத்தி தண்ணிலாம் தெளித்து செங்கோல்லாம் நட்டு வச்சு உள்ளார சுற்றி பார்த்தா வெறும் சாமி படமாக இருக்குது. அது வந்து நாடாளுமன்றம் தானா இல்லை நாக்பூரினுடைய தலைமை மடமான்னு பார்க்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கி அந்த ஒரு நாடாளுமன்றம். அந்த நாடாளுமன்றத்தில் ரஷ்யா உக்ரைன் போரெல்லாம் தடுத்து நிறுத்தின தலைவர்கள் எல்லாம் உள்ளார உட்கார வச்சுக்கிட்டு அந்த அவையினுடைய ஒன்றிய அமைச்சர் சொல்கிறாரு, நம்ம இந்தியா முழுவதும் காவி கொடி தான் பறக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தோம், இந்தியா முழுவதும் சனாதனம் தான் இருக்குதுன்னு நினச்சோம், நம்ம வந்து சமஸ்கிருத வாரம்லாம் கொண்டாடுறதுக்கு பல்லாயிரம் கோடி ரூபா செலவு பண்ணிகிட்ருக்கோம், ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நாட்டில் சனாதனத்திற்கு எதிர்ப்பாக ஒரு மாநிலமே சனாதன எதிர்ப்பின் அடையாளமாக இருக்குது அப்படின்னு ஒரு நாடாளுமன்றத்தினுடைய மைய அவையில் நின்று ஒன்றிய அமைச்சர் கண்ணீர் விட்டிருக்கிறாரு. அந்த மாநிலத்தினுடைய பெயர் தமிழ்நாடு. அந்த சனாதன சக்திகளை தூங்க விடாமல் அலறவிடக்கூடிய தலைவரின் பெயர் தந்தை பெரியார். ஒரு தலைவர் இறந்து 52 ஆண்டுகளுக்கு பிறகு மறைஞ்சு போயிட்டாரு, செத்துட்டாரு, முடிஞ்சிடுச்சு, இனிமேல் நம்ம கைப்பற்றிடலாம், நம்மளுக்கு தான் தமிழ்நாடுன்னு கொக்கரிச்சிட்டு இருந்த கூட்டம் 52 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டுக்குள்ளே கால வைக்க விடாமல் ஓட ஓட விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு தலைவராக கொள்கையாக திராவிடமும் தந்தை பெரியாரும் இருந்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு பெரியார் மறைந்த பிறகு தமிழ்நாட்டோட முடிஞ்சு போயிடும், இல்லை தமிழ்நாட்டிலையும் மழுங்கி போயிடும், தமிழ்நாட்டை தாண்டி பெரியாரும் திராவிட இயக்கமும் திராவிட இயக்க கொள்கைகளும் தெரியாது அப்படின்னு நினச்சாங்க. இன்னைக்கு கர்நாடகாவிலையும் ஆந்திராவிலையும் மேற்கு வங்காளத்திலையும் வடகிழக்கு மாநிலங்களில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் நாடாளுமன்றத்தில் பேசும் பொழுது தந்தை பெரியார் எங்களுடைய கொள்கை தலைவருங்கிறாங்க, நாங்களும் திராவிட இனத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறாங்க. இந்த நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் சொல்கிறாரு, நீங்கள் இந்தியாவில் எந்த மாநிலத்தை வேண்டுமானாலும் கைப்பற்றிடலாம், ஆனால் ஒரே ஒரு மாநிலத்தில் உங்களுடைய காலை வைக்கவே முடியாது, நெவர் எவர் அப்படின்னு சொல்லி சவால் விட்டிருக்கிறார். அதற்கு காரணம், அந்த துணிச்சலுக்கு காரணம் தந்தை பெரியார் அப்படிங்கிற ஒரு மகத்தான தலைவர். இன்னைக்கு தமிழ்நாட்டை தாண்டி இந்தியாவை தாண்டி உலகம் முழுவதும் தந்தை பெரியார் உயர்ந்து நிற்கிறார். பெரியாருடைய தேவை அதிகரிச்சுட்டு வரதை நம்ம பார்க்க முடியுது. எப்படி கம்யூனிச தத்துவம் ஒரு நாட்டுக்கோ ஒரு மாநிலத்துக்கோ ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கோ சொந்தமானது இல்லையோ உலக தத்துவமோ, அதே போல் இன்னைக்கு திராவிட இயக்க தத்துவம் உலக தத்துவமாக இன அடையாளத்தை கடந்து உயர்ந்து நிற்குது. உலகத்தில் எந்த மூலையில் எந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் எந்த குறிப்பிட்ட இன மக்கள் குழுக்கள் ஒடுக்கப்பட்டாலும் அவர்களுடைய விடுதலைக்காக அவர்கள் தேடி வரக்கூடிய தத்துவமாக திராவிட இயக்க தத்துவம் இருக்குது. அந்த தத்துவத்தை உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய தன்னுடைய பெரும் பணியாக 93 வயதிலும் திராவிட இயக்கத்தினுடைய தலைவர், திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஆசிரியர் அவர்கள் அந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு புதுசாக தமிழ்நாட்டில் இன்னைக்கு இந்த திராவிட இயக்கத்தை நாங்கள் வீழ்த்திடுவோம், அந்த நம்ம எந்த கடப்பாறையை மழுங்கடிச்சோமோ அந்த கடப்பாறையை கொண்டு வந்து நாங்கள் வந்து இந்த கொள்கையை வீழ்த்திடுவோம்னு சொல்லக்கூடியவர்களை எல்லாம் இந்த இளம் தலைமுறையினர் தூக்கி புறக்கணித்து போட்டிருக்கிறாங்க. பெரியாரை பற்றி தவறாக பொய்யான கருத்துக்களை, அவருடைய வாழ்ந்த காலத்தை விட அதிகமான அவதூறுகளை இன்னைக்கு இளம் தலைமுறையினர்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதன் மூலமாக இன்னைக்கு அந்த தலைவரை அந்த கொள்கையை மழுங்கடிச்சிடலான்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு பெரிய இடிதான் தலையில் விழுது. காரணம் என்னன்னா, புத்தக கண்காட்சிகள் தொடங்குறாங்க, அதிகமாக விற்கக்கூடிய புத்தகம் தந்தை பெரியாருடைய புத்தகமாக இருக்குது. புதுசாக கட்சி தொடங்குறாங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்சி தலைமுறை அவர்களை கவரணும், அவர்களுக்கு தகுந்த மாதிரி வந்து அல்ட்ரா மாடர்னாக வந்து ஒரு கட்சியை தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய தத்துவம் தந்தை பெரியார் வகுத்து கொடுத்த தத்துவம், அவர்கள் முன்னிறுத்தக்கூடிய கொள்கை தந்தை பெரியாருடைய கொள்கை. அங்கே உயர்ந்து நிற்பது தந்தை பெரியார் தான். அப்போ நம்முடைய பரம்பரை எதிரிகளுக்கும் கொள்கை எதிரிகளுக்கும் இன்னைக்கு அதற்காக வேலை செய்யக்கூடிய அடியாட்களுக்கும் அவர்களுடைய கனவுகளை கலைத்து அவர்களை தூங்க விடாமல் அலறவிடக்கூடிய ஒரு தலைவராக தந்தை பெரியார் இருக்கிறார். ஏன்னா இந்த மண்ணை மேம்படுத்திய தலைவர், இந்த மக்களை வளப்படுத்திய தலைவர், இந்த சமூகத்தை ஒரு அங்கலம் இன்னைக்கு உயர்ந்து நிற்குது, உலக நாடுகள் மத்தியில் சுயமரியாதை மிக்க ஒரு கூட்டமாக தமிழினம் இருக்குது அப்படின்னா அதற்கு காரணம் தந்தை பெரியார். அவர் வகுத்து கொடுத்த கொள்கை, அவருடைய கொள்கை இன்றைக்கும் நேற்றைக்கும் நாளைக்கும் என்றைக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு கொள்கையாக, ஒவ்வொரு நாளும் வளரக்கூடிய கொள்கையாக இருந்துட்டு இருக்குது. தந்தை பெரியாரினுடைய வழியில் நிற்போம், சனாதன சக்திகளை அடித்து விரட்டுவோம். வாழ்க பெரியார்.